வணக்கம் நண்பர்களே. எப்படி மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேன் நண்பர்களே. வெல்கம் டு பிரசாத் அருண் சேனல். தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, துறைவாரியான கலைச்சொற்கள்லாம் தொகுத்து ஒரு பெரிய புத்தகமா போட்டு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பகுதி பகுதியா பிரிச்சு படிச்சு பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பகுதி 11 பார்ட் 11 அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்க, யார் மூலமோ தெரிஞ்சு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலுக்குள்ள இருக்கு. எல்லா வீடியோஸையும் பார்த்து சூப்பரா கெத்தா படிச்சுட்டுங்க. ஒரே வேலை ஓஹோன்னு வாழ்க்கைங்க. கண்டிப்பா நல்லா கவனத்தோட படிங்க. சரிங்களா? வீடியோக்குள்ள போயிருமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். அபிஸ்மல் அப்படின்னு முதல் வார்த்தை, இன்னைக்கு வீடியோல முதல் வார்த்தை அபிஸ்மல். அப்படின்னா அர்த்தம் படு கீழான. படு கீழான. அபிஸ்மலோட ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. ABY SMAL அபிஸ்மல். ABY SMAL அபிஸ்மல், படு கீழான. அதுதான் அதுக்கான அர்த்தம். அடுத்த வார்த்தை போடுமா? அபிஸ்மல் பிராக்சர். அபிஸ்மல் பிராக்சர், ஆழப்பிளவு. ஆழப்பிளவு, அபிஸ்மல் பிராக்சர். ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டுங்க. ABY SMAL அபிஸ்மல் பிராக்சர். உங்களுக்கு தெரிஞ்சதுதான் FRAC ஃபிராக்சர். TURE பிராக்சர். FRAC TURE பிராக்சர். அபிஸ்மல். ABY SMAL அபிஸ்மல் பிராக்சர் அப்படின்னா ஆழப்பிளவு. அபிசல், ஆழமான. அபிசல், ஆழமான. அபிசோட ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டுங்க. ABY SSAL அபிசல், ஆழமான. அபிசல்னா என்னது? ஆழமான. அடுத்த வார்த்தை பாருங்க, அபிசல் டெப்த். அபிசல் டெப்த், ஏற்கனவே என்ன பார்த்தோம்? ஆழமான. அபிசல் டெப்த் அப்படின்னா மிகு ஆழம். மிகு ஆழம், அபிசல் டெப்த். டெப்த் ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டீங்க. ABY SSAL அபிசல் டெப்த். DEPETH. DEPTH டெப்த். DEPTH டெப்த், அபிசல் டெப்த், மிகு ஆழம். அபிசல் ஃபிஷ். அபிசல் ஃபிஷ். ஃபிஷ் எங்க இருக்கும்? சூப்பர். அபிசல் என்ன சொன்னோம்? அதேதான், ஆழ்கடல் மீன். அபிசல் ஃபிஷ் அப்படின்னா ஆழ்கடல் மீன். அபிசல். ABY SSAL அபிசல் ஃபிஷ். FISH அபிசல் ஃபிஷ், ஆழ்கடல் மீன். அடுத்த வார்த்தை AC ஓடாமீட்டர். AC ஓடாமீட்டர், பார்வை அளவி. பார்வை அளவி, AC ஓடாமீட்டர். AC ஓடாமீட்டர் ஸ்பெல்லிங் பார்த்துருவோமா? AC அப்படின்னு ஒரு கேப்பை விட்டு ஓடோமீட்டர். ODO METR METER மீட்டர். METER. ஓடோமீட்டர். AC. அகாடமிக், கல்விசார். அகாடமிக் அப்படின்னா கல்விசார். அகாடமிக் ஸ்பெல்லிங் கவனமா கேட்டுங்க. ACADEMIC அகாடமிக். கல்விசார். அகாடமிக் அப்படின்னா கல்விசார். அகாடமிக் கவுன்சில். அகாடமிக் கவுன்சில், கல்வி குழு. கல்வி குழு, அகாடமிக் கவுன்சில். அகாடமிக் ACADEMIC அகாடமிக். கவுன்சில் COUNCIL கவுன்சில். COUNCIL அகாடமிக் கவுன்சில், கல்வி குழு. அடுத்தது அகாடமிக் கோர்ஸ். அகாடமிக் கோர்ஸ், பாடநூல் கல்வி. பாடநூல் கல்வி, அகாடமிக் கோர்ஸ். ACADEMIC அகாடமிக்
course, course, academic course அப்படின்னா பாடநூல் கல்வி, பாடநூல் கல்வி. அடுத்த வார்த்தை போமா? academic environment, academic environment, கல்விச்சூழல், academic environment, கல்விச்சூழல். academic, academic, academic environment, environ, environ, ment, environment, academic environment, கல்விச்சூழல், கல்வி சூழல். academic experience, academic experience, கல்வி பட்டறிவு, கல்வி பட்டறிவு, academic experience, கல்வி பட்டறிவு. exp, experience, 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 academic, academic, academic experience, experience, கல்வி பட்டறிவு, academic experience, கல்வி பட்டறிவு. academic qualification, academic qualification, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. கல்வி தகுதி, கரெக்ட், நீங்க யோசிச்சது சரிதான், கல்வி தகுதி. qualification, academic, academic, qualification, QUA, qua, LI, li, qualification, FICATION, இதை ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, qualification, அவ்வளவுதான். QUA, qua, LI, li, FICATION, qualification, academic, ACADEMIC, qualification, QUALIFICATION, கல்வி தகுதி. நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணும்போது அகாடமிக் குவாலிஃபிகேஷன் நோட் பண்ணுவோமா? என்ன வரைக்கும் படிச்சிருக்கணும், யூஜியா பிஜியா, அதுல என்ன ஸ்பெசிபிக்கா நம்ம என்ன கோர்ஸ் படிச்சுக்கணும், என்ன மேஜர் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நோட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஒவ்வொரு நோட்டிபிகேஷன் வரும்போதும் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், எனக்கு இது வருமா அப்படின்லாம் நிறைய பேர் நோட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் அகாடமிக் குவாலிஃபிகேஷன். அகடமிஷியன், கல்வியாளர், அகடமிஷியன், கல்வியாளர், அகடமிஷியன், ACADEMICIAN, ACADEMICIAN, அகடமிஷியன், கல்வியாளர், அகடமிஷியன், கல்வியாளர். எல்லா வார்த்தைகளையும் கவனமா கவனிங்க, ஸ்பெல்லிங்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஸ்பெல்லிங் நம்ம மாத்தி போட்டா கூட வார்த்தையோட ப்ரொனன்சியேஷன் மாறிடும், அது வேற அர்த்தம் ஆயிடும். அதனால கொஞ்சம் கவனமா கேட்டுக்குங்க. அகாடமி, கலைக்கழகம் அல்லது கலைக்குழு, கலைக்கழகம் அல்லது கலைக்குழு, அகாடமி, அகாடமி. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு அகாடமி சொல்லுங்க பாப்போம் கமெண்ட்ல. ACADEMY, ACADEMY, அகாடமி, கலைக்கழகம், கலைக்குழு. அடுத்த வார்த்தை கல்விச்சாலை அப்படின்னு இன்னொரு வார்த்தை கூடவே கொடுத்திருக்காங்க, அதையும் கவனமா கேட்டுக்குங்க. அகாடமி ஆஃப் தமிழ் கல்ச்சர், அகாடமி ஆஃப் தமிழ் கல்ச்சர், இதுக்கு உங்களுக்கு தெரியுமா? கமெண்ட்ல சொல்றீங்களா இல்ல நானே சொல்லிட்டா? தமிழ் பண்பாட்டு கழகம், தமிழ் பண்பாட்டு கழகம், அகாடமி ஆஃப் தமிழ் கல்ச்சர், அகாடமி, ACADEMY, ஆஃப் தமிழ், TAMIL, கல்ச்சர், CULTURE, கல்ச்சர், அகாடமி ஆஃப் தமிழ் கல்ச்சர், தமிழ் பண்பாட்டு கழகம். அக்காந்தாலிசிஸ், அக்காந்தாலிசிஸ் அப்படின்னா
மேல் தோல் இணைப்பு இலைம அழிவு. மேல் தோல் இணைப்பு இலைம அழிவு. மேல் தோல் இணைப்பு இலைம அழிவு அப்படின்னா என்னதுங்க? அக்காந்தாலசிஸ். இதோட ஸ்பெல்லிங் கவனமா கேட்டுங்க, சொல்றேன். ACANTHO அக்காந்தாலசிஸ். ACANTHO அக்காந்தாலசிஸ். மேல் தோல் இணைப்பு இலைம அழிவு. அக்காந்தோசிஸ் தோல் தடிப்பு. அக்காந்தோசிஸ் தோல் தடிப்பு. ACANTHOSIS அக்காந்தோசிஸ் மேல் தோல் தடிப்பு. தோல்னால மேல தானே இருக்கு. தோல் தடிப்பு. அக்காந்தோசிஸ் தோல் தடிப்பு. அக்காந்தோசிஸ்னா தோல் தடிப்பு. அப்கானியா. அப்கானியா கரி வழி குறை குருதி. கரி வழி குறை குருதி. கரி வலி குறை குருதி. அப்கானியா. அப்கானியாவோட ஸ்பெல்லிங் சொல்ல கவனமா கேட்டுக்குங்க. அப் அக் காப்னியா. அக் அப்னியா. புரியலையா? ACAPNIA. இப்ப புரியுதா? அக் அப்னியா. அகப்னியா. அகப்னியா கரி வழி குறை குருதி. கரி வழி குறை குருதி. அக்கப்னியா. அகார்டியா. அகார்டியா. அகார்டியா இதயமின்மை. இதயமற்ற உடல். இதயமின்மை இதயமற்ற உடல். அகார்டியா. ACARDIA. ACARDIA அகார்டியா. இதயமின்மை இதயமற்ற உடல். அகார்டியா. அகார்டியா நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. அக்காரிசைடு தோல் பூச்சிக்கொல்லி. அக்காரிசைடு தோல் பூச்சிக்கொல்லி. அக்காரிசைடு. அக்காரிசைடு ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டீங்க. ACARI அக்காரிசைடு. CIDE சைடு. CIDE அக்காரி. ACARI அக்காரி சைடு. CIDE அக்காரி சைடு அப்படின்னா என்ன அர்த்தம்? தோல் பூச்சி கொல்லி. தோல் பூச்சி கொல்லி. அக்காரி சைடு தோல் பூச்சி கொல்லி. அடுத்த வார்த்தை பாருங்க. அக்ரோலஜி. அக்ரோலஜி ஒட்டுண்ணியல். அக்ரோலஜினா ஒட்டுண்ணியல். அக்ரோலஜி. ACAROLOGY அக்ரோலஜி. ACAROLOGY அக்ரோலஜினா என்ன அர்த்தம்? ஒட்டுண்ணியல். ஒட்டுண்ணியல். அக்கர்னார் ஏற்றுக்கொள்ள அல்லது அரவணைப்பு. அக்கர்னார் ஏற்றுக்கொள்ள அல்லது அரவணைப்பு. இதுல ஸ்பெல்லிங்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ப்ரொனன்ஸ் பண்றது அந்த ஆர் சைலண்ட்ல விட்டுட்டு தான் ப்ரொனன்ஸ் பண்ணும். இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி அழுத்தமா ப்ரொனன்ஸ் பண்ண. அக்கர்னார். ACARONAR அகார்னார் ஏற்றுக்கொள்ள அரவணைப்பு. ஏற்றுக்கொள்ள அரவணைப்பு. அக்ரோபீபியா. அக்ரோபிபியா. அக்ரோபிபியா ஒவ்வாமை அச்சம். ஒவ்வாமை அச்சம். சிலருக்கு சீ ஃபுட்லாம் சாப்பிட்டா ஒத்துக்காது. சிலருக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்டா ஒத்துக்காது. அதுதான் அக்ரோபோபியா. அக்ரோபோபியா. அக்ரோபோபியா ஒவ்வாமை அச்சம். ஸ்பெல்லிங் சொல்றேன் கவனமா கேட்டுங்க. ACARO அக்கரோ. PHO போ. பியா. BIA அக்கரோபோபியா. அக்கரோபோபியா. ACAROPHOBIA அக்கரோ போபியா ஒவ்வாமை அச்சம்.
அகாரியேட், அகாரியேட். கருவகம் அல்லா உயிரி, கருவகம் அல்லா உயிரி. அகாரியேட், கருவகம் அல்லா உயிரி. ACARY, அகாரி, ஒய். அதுக்கப்புறம் OT, E, அகாரியேட். ACARY, OTE, அகாரியேட். கருவகம் இல்லா உயிரி, கருவகம் இல்லா உயிரி. அகாரியேட், கருவகம் இல்லா உயிரி. அக்காட்டெலப்சி, அக்காட்டெலப்சி. இது கொஞ்சம் காமெடியா இருக்குல்ல. அக்காட்டெலப்சி. அரியவியலா புடவி, அரியவியலா புடவி. அக்காட்டெலப்சி, அக்காட்டெலப்சினா அரியவியலா புடவி. அக்காட்டெலப்சி, அரியவியலா புடவி. ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டீங்க. ACAT ALEPSY, அக்காட்டெலப்சி, அக்காட்டெலப்சி. ACA, அக்கா. TETALE, டெல. PSY, சி. அக்காட்டெலப்சி, அரியவியலா புடவி. இத்தோட இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம முடிவுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. நீங்க தொடர்ந்து நல்லா படிங்க. தினமும் வந்து நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நீங்க எத்தனை தடவை ரிவிஷன் பண்றீங்களோ ஒவ்வொரு தடவையும் நீங்க படிக்கும்போது புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து புதுசா நம்ம மனசுல ஏறிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க எத்தனை தடவை வந்து நீங்க வச்சிருக்க புத்தகங்களை திரும்ப 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 ரிவைஸ் பண்றீங்களோ அத்தனை அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. நீங்க மட்டும் படிச்சா போதுமா? நம்ம வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணும். எப்படி ஷேர் பண்றது? நம்ம அக்கம் பக்கத்துல இருப்பாங்க, நம்மளோட நண்பரா இருப்பாங்க, சோசியல் கனெக்டா இருப்பாங்க, இல்லைன்னா ரிலேட்டிவா இருப்பாங்க. யாரோ ஒருத்தருங்க படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவருக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் படிச்சு ஒரு அரசு அதிகாரி ஆகட்டுமே. இப்ப என்ன கெட்டு போகுது? அவங்களும் அரசு அதிகாரியானா நம்ம மட்டும்தான் ஆகணுமா? மத்தவங்களையும் ஆக வச்சு அதுல ஒரு மகிழ்ச்சியை பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள்லாம் ரொம்ப வரவேற்கக்கூடியதா இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை சொல்லுங்க, கமெண்ட் கொடுத்துட்டே இருங்க. அப்புறம் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு நல்லா சொல்லி கொடுங்க. நீங்க படிச்சா நீங்க மட்டும் படிச்ச மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 தரம் படிச்ச மாதிரி இருக்கும். அதனால நிறைய பேர்த்துக்கு சொல்லி கொடுங்க. இந்த லைப்ரரி எல்லாம் போய் படிச்சீங்கன்னா அங்க இருக்க நண்பர்களுக்கும் நம்ம வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க தான் படிக்க போறீங்க 100%. உங்களுடைய முயற்சியில 1% ஒரு துளியாவது என்னோட ஒரு உதவி இருக்கட்டுமே உங்களுக்கு. நீங்க ஒரு வெற்றியாளர் ஆனீங்கன்னா, அன்னைக்கு அந்த வீடியோ கேட்டோம் அதுல சொன்னாங்க அப்படின்னு நீங்க வந்து இன்னும் 4 பேருக்கு சொன்னீங்கல்ல, இந்த வீடியோ பாருங்கப்பா, நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டா ரிவைஸ் பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரசாத் அருண் ஆகிய எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். சரி, ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோல உங்களை வந்து நான் பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். பாய். நல்லா படிங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. வரட்டுமா?